Hi viewers, welcome to the channel. நாம இந்த வீடியோல ரீசெண்டா ரிலீஸ் ஆன சைத்தான் ஹிந்தி மூவி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைத்தான் ஒரு சூப்பர் நேச்சுரல் இந்தியன் மூவி. இந்த படத்தை விகாஸ் பல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அஜய் தேவ்கன் ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவும் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜோதிகா, மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு படமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு பயங்கரமாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஹாரபிளாக எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா 3 பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரா பக்காவா நடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல அஜய் தேவ்கன் மகளா வர்ற ஜானகி கேரக்டர் உண்மையிலே பயங்கரமா நடிச்சிருக்காங்க. உண்மையிலே மாதவனுக்கும் ஜானகிக்கும் தான் இந்த படத்துல மிகப்பெரிய கேரக்டரைசேஷனை கொடுத்துருக்குறாங்க. அவங்க 2 பேரோட நடிப்பு தான் மிகப்பெரிய பலமே இந்த படத்துக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அஜய் தேவனும் ஜோதிகாவும் மாதவனும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு சார்ஜ் போடணும்னு சொல்லி மாதவன் சொல்றாரு. அப்ப அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் மாதவன் உள்ள வந்தோடனே பிளாக் மேஜிக்ல அவரோட மகள் அஜய் தேவனோட மகளை ஒரு மிஸ்மரிசம் பண்ணி ஒரு வேலையை பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அந்த நைட்டு என்ன நடந்துச்சு, எந்த அளவுக்கு ஹாரஃபிக்காக இருந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கான்செப்ட். இந்த குடும்பம் மாதவன்கிட்ட எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியாங்க. உண்மையிலே பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. மாதவன் மிரட்டியிருக்காருங்க நடிப்பில். உண்மையிலே பக்காவாக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் இதை விட பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தை அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டெரராக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா தேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.